நீங்க யாரை தேடுறீங்கன்னே தெரியல மேடம். தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். ஹலோ, நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட ஒன்றும் சொல்லல, புரியுதா? மேடம், எந்த ஏரியான்னு சொன்னா தானே அங்க போக முடியும். அப்படி எதுவும் குறிப்பா சொல்ல தெரியல. நான் இதே மாதிரி ஒரு ரோட்ல தான் அவரை பார்த்தேன். ஆனா மிஸ்ட் இருந்ததுனால அக்கம் பக்கம் எனக்கு சரியா தெரியல. இந்த கிராமத்துல எங்க இருந்தாலும் கடை வீதிக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஆனா நாம தேடுற நேரத்துல அவங்க வந்தா தானே பார்க்க முடியும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்க, ரோட பார்த்து ஓட்டுங்க போதும். தப்பா நினைக்காதீங்க மேடம், என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். எங்கடா நீ சொன்ன ஊரு? பாஸ் வந்துரும் பாஸ், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டர் சொல்லி நம்ம 200 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஹே, நம்ம சரியான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோமா? இதுல என்ன பாஸ் சந்தேகம்? இன்னொரு 10 கிலோமீட்டர் தான். சாரி. இறங்கி யார்கிட்டயாவது விசாரி. கேக்குறேன் பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ஏரியால தான் எந்த ஆளும் நடமாட்டமே இல்லாம இருக்கே. தம்பி, இங்க அட்டுப்பட்டுங்கிற கிராமம் இருக்கு. அட்டுப்பட்டு. ஓ, அட்டிப்பட்டா? ஆமா, அதான். அப்படி ஒரு ஊரே நான் கேள்விப்பட்டது இல்லையே. சரி, நீ சாப்பிடு. எவ்வளவு தூரம் இருக்கீங்க? பாஸ், அவன் சின்ன பையனா இருக்கான் பாஸ். கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம தின்னுகிட்டே இருக்கான். நம்ம முன்னாடி போய் சரி வா, சீக்கிரம் ஏறு. திலீபன், இந்தாங்க எடுத்துக்கோங்க. என்ன பாக்குறீங்க? நான் யாரு? திலீபன். இந்த பேரு எனக்கு யார் வச்சா? நான் இதுக்கு முன்னாடி இப்பதான் பிறந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க. எனக்காக. என்ன பிரபா பேசுற நீ? எனக்கு என்ன யாருன்னு தெரியல. நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. திரும்ப நான் அப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. நினைவுகள் தப்பி போன என்ன கல்யாணம் பண்ண நினைக்கிறது எந்த வகையில சாத்தியமா? திலீபன், உங்களுக்கு இனிமே பழைய நினைவுகள் வரப்போறதில்ல. அப்படியே நினைவுகள் வந்தாலும் அது நல்ல நினைவுகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இனிமே உங்களோட நினைவு நான், என்னோட நினைவு நீங்க. நமக்குன்னு ஒரு உலகம் அந்தமான்ல காத்துட்டு இருக்கு. நாம அங்க போறோம். அங்க மனுஷ சஞ்சாரமே இல்லாத பகுதியில ஒரு சின்ன வீடு, ஒரு பெரிய வாழ்க்கை வாழ போறோம். திலீபன், இந்த உலகத்துல பழைய நினைவுகள் ஒரு மனுஷனுக்கு வராம போனா அதை விட சொர்க்கம் வேற எதுவும் இல்ல. புதுசா நமக்கு ஒரு சொர்க்கம் காத்துட்டு இருக்கு. நாம அங்க போறோம். திலீபன், நான் இதுவரைக்கும் எதுக்குமே ஆசைப்பட்டதில்ல. முதல் தடவையா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்கணும். பிரபா, நான் யாருன்னு? நீங்க திலீபன், எனக்கான திலீபன். இதான் உங்க பேரு. இத சொல்லி கூப்பிடுற ஒரே நபர் நான் தான். அதுவும் உங்க மனைவிங்கிற அந்தஸ்தோட கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். திலீபன், நீங்க இன்னும் தெளிவாகல. சரி, பரவாயில்ல. இந்த ஜென்மத்துல உங்க உயிரை காப்பாத்துற ஒரு புண்ணியம் போதும் எனக்கு. நீங்க கிளம்புங்க. பிரபா, என் சூழ்நிலை என்னங்கிறது நீ வேணாங்க, நீங்க கிளம்புங்க. இதோ பாரு, நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு ஒண்ணும் பேசு. சொல்ல வேண்டாம், நான் போறேன். உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நன்றி அது இதுன்னு சொல்லி குழப்பிக்க வேணாம். நான் வரேன். பிரபா, ஒரு நிமிஷம். பிரபா, எனக்கு சம்மதம். தேங்க்ஸ் திலீபன். அந்த பேரை சொல்ல. திலீபன். திலீபன், நல்ல பேரு, அழகான பேரு. ரொம்ப நன்றி.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திலீபன். நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். கிரி நான் கேக்குறேன், நீ கேட்காத. நான் கேட்டு வந்துடுறேன் Shut up. பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்டுப்பட்டு கிராமம் எங்க இருக்கு? அட்டுப்பட்டியா? அது எங்க இருக்கு? யோ, நாங்க உன்னை கேட்டா நீ எங்களே கேக்குறியா? பாஸ், இவன் வேண்டாம் பாஸ். இவன் சுத்த பட்டிக்காட்ட மாதிரி தெரியறான். நாம வேற யார்கிட்டயாவது விசாரிச்சுக்கலாம். வாங்க வாங்க போலாம். கிரி பாஸ், எங்கடா எங்கடா போ சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்லி விசாரிச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க? பாஸ், சேனல்ல அந்த ஆளு மூணாருக்கு முன்னால தமிழ்நாடு பார்டர்லயே அட்டுப்பட்டுங்கிற கிராமம் வரும்னு சொன்னான் பாஸ். அதான் வழி கேட்டு கேட்டு இது வரைக்கும் வந்துட்டோம். பாஸ், இங்க வந்து கேட்டா அந்த மாதிரி ஊர் இல்லைன்னு சொல்றான். இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல பாஸ். Stop it. நீ ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல. You are waste. Absolute waste. டென்ஷன் ஆவதீங்க பாஸ், டென்ஷன் ஆவதீங்க ப்ளீஸ். ஏய், இது பார், தொல்காப்பியன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவனை கொல்லணும். இல்லனா நமக்கு பிரச்சனை. You're not understanding the seriousness of the situation. உனக்கு எதுவுமே புரியலடா. ஓகே பாஸ், ஓகே பாஸ். எனக்காக இன்னொரு 10 கிலோமீட்டர் தான், அதுக்கு மேல வேண்டாம். கண்டிப்பா அந்த கிராமம் இங்க தான் இருக்கும். இது பார், உன் பேச்சு கேட்டு நான் இன்னொரு 10 கிலோமீட்டர் வரேன். அந்த ஊர் மட்டும் அங்க இல்ல, உன்னை கொன்னுடுவேன். I'll kill you. பாஸ், வண்டி எடு. ஓகே. Come on, hurry up. இங்க எதுக்கு சார் வந்தீங்க? இது ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில் மேடம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்க உள்ள தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து கட்டினது. எனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் இங்க வந்து கும்பிடுவேன், உடனே சரியாயிரும். வாங்க கோயிலுக்கு போலாம். நான் வரல. என்னோட அர்ஜென்சி புரியாம பேசிட்டு இருக்கீங்களே சார். சரி சரி மேடம், ஒரு நிமிஷம் இருங்க, நான் கும்பிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மேடம், உங்களை பார்த்தா நீங்களும் ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க கும்பிட்டா எல்லாம் சரியாயிடும் மேடம். வாங்க சாமி கும்பிட்டு வரலாம். தேங்க்யூ, லாட் ஆஃப் தேங்க்ஸ். நான் வரல, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போய் கும்பிட்டுட்டு வாங்க. சரி, உங்களுக்கு சேர்த்து நானே கும்பிட்டு வரேன். இருங்க வரேன். ஓம் அன்னையே நமக, ஓம் அகிலாண்டேஸ்வரியே நமக, ஓம் ஆதியே நமக, ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் இச்சா சக்தியே நமக, ஓம் இஷ்ட சக்தியே நமக, ஓம் இதய சக்தியே நமக, ஓம் அஷ்டலட்சுமியே நமக, ஓம் சிவசக்தியே நமக. ஓம் கிரகலட்சுமியே நமக, ஓம் சீதாலட்சுமியே நமக, ஓம் திரிபுராலட்சுமியே நமக. சக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய்.
சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட உரிகுவையோ அண்ணே நீ இப்ப வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேம்மா. நீ மன உருகி வேண்டிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணே இன்னொரு முக்கியமான விஷயம், அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல நேத்து வரைக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சுல்ல, ஆ. இன்னைக்கு பரிபூர்ணமா சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாண்ணே, நான் திலீப்னு ஒரு பேர் வச்சல, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. திலீபன் நல்ல பேராச்சே. அதுவும் என் தங்கச்சி வச்ச பேரு. இந்த பேர் நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? பிரபா, என்னம்மா ஆச்சு? உன்னை மறக்க முடியாதுன்னு யாரோ அனாதையான என்ன இவ்வளவு தூரம் ஆளாக்கி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துருக்க. ரொம்ப நன்றின்னு. என்னம்மா அண்ணன்கிட்ட போய் நன்றி அதுன்னு சொல்லிட்டு. இத பாரு, சின்ன வயசுல என் அப்பா அம்மாவை எழுந்துட்டேன். இந்த தங்கச்சியை வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்துச்சு. நான் தாம்மா உனக்கு நன்றி சொல்லணும். சரி சரி, அதெல்லாம் விடு. நாளைக்கு நான், நீ, திலீபன் 3 பேரும் அந்தமான் போறோம். உங்க கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிறோம். நீங்க சந்தோஷமா வாழ்க்கையை துவக்குறீங்க. புரியுதா? அண்ணே, அந்தமான் வந்து எங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ உடனே வந்துருவேன்னு சொல்றியே, நீ இல்லாம எப்படின்னு? பிரபா, நீ ஏன் இங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்னமா வேலை? நம்ம வீடு, நிலம் இது எல்லாத்தையும் வித்துட்டு அங்கேயே வந்து உங்க கூட செட்டில் ஆயிட போறேன். அது வரைக்கும் பெரியப்பா உங்களுக்கு துணையா இருப்பாருமா. ஒன்னே ஒன்னு சொல்றேம்மா, நீ எதை பத்தி நினைக்காம இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? சரிண்ணே. ஆ. ஆமா, நீ என்ன இங்க வந்திருக்க இந்த டைம்ல? ஐயோ, என்னாச்சு? இல்ல ஒண்ணுல, நம்ம சாமி ஊரை சுத்தி காட்ட சொல்லி என் கூட கெஸ்ட் ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு. நான் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லி அவங்கள வெளில வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். உன்னை பார்த்ததும் அவங்கள மறந்தே போயிட்டேன். ஆமா, திலீபன் எங்க? அந்த பக்கம் இருக்காரு. சரிம்மா, உங்க 2 பேரையுமே அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ம். வா. என்ன சார் இங்க உட்காந்துருக்கீங்க? இல்ல, சும்மா அப்படியே. ஊரை சுத்தி பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க. வாங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்ன எதுக்கு? பரவாயில்ல, வாங்க சார். சரி. வாங்க.